ஹாய் காய்ஸ், கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை கோல்டு ஜுவல்லரி வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து தேடிச்சல் சேனலில் வந்து இருக்குது. நம்ம கோல்டு காயின் வந்து சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சோண்டு அமௌண்ட் இருந்துச்சுனாலே வந்து நம்ம 1 கிராம் மில்லிகிராமில் கூட நம்ம காயின் வந்து சேவ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஜுவல்லரியாக வந்து 1 கிராமில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வருது, இதே நீங்கள் 1 கிராம் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். காயின் வந்து அடகு வைக்கவும் சேல்ஸ் பண்ணவும் தான் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ காயின் பார்த்திங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டி வந்து காமனாக தான் போடுறது. வேஸ்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா 2%, 3% வந்து போடுவாங்க. ஆஃபர் டைம் வந்து அதுவுமே வந்து கிடையாது. இதே நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா 7%, 20% வந்து இருக்கும். இப்போ கோல்டு ரேட் வந்து நான் 9,000 ரூபா இருக்கும்போது நான் 1 கிராம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ காயின் வந்து 9,000 இருக்குது. நான் ஜிஎஸ்டி மட்டும் ஒரு 270 ரூபா வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஆஃபர் டைமில் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து சொல்கிறாங்க. அதனால் 9,270 ரூபா நான் அப்படியே ஒவ்வொரு கிராமாக வந்து நான் சேவ் பண்ணுறேன். அப்போ கோல்டு ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். நான் ஒரு கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கிறேன் அப்படின்னா 9,600 ரூபா இருக்குது கோல்டு ரேட்டு. நான் வந்து 1 பவுனில் எடுக்கேன் அப்படின்னா 76,800 ரூபா தங்கம் மட்டுமே. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% 2,304 ரூபா வந்து வருது. வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு செயின் வந்து நான் எடுக்கிறேன், அதுக்கு வந்து 8% வந்து வேஸ்டேஜ். அப்போ 76,800 ரூபா இன்ட்டு 8% போட்டோம் அப்படின்னா 6,144 ரூபா. நம்ம ஜிஎஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா 2,304 ரூபா. இப்போ ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 9,448 ரூபா வருது. இதுக்கு இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காயின் எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணது வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் நகை தான் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் ஒரு 8% நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வரும். அப்போ அந்த வேஸ்டேஜை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆஃபர் இருக்கிறதா பார்த்து நகைச்சீட்டு வந்து போடுங்க. மந்த்லி சேவிங் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படியும் 12%லேருந்து 20% வந்து இருக்கும். இதே காயின் பார்த்திங்க அப்படின்னா 1%லேருந்து 3%. இதே நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டு வந்து போடுங்க. நகைச்சீட்டு போட்டு வந்து காயின் வந்து எடுக்காதீங்க. எடுக்கலாம், பட் காயின் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு தான் வந்து லாஸ். ஏன்னா நகைச்சீட்டில் வந்து அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லுவாங்க. இப்போ காயின் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா டிஜிகோல்டு வந்து போடுங்க. டிஜிகோல்டில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா போனஸ் வந்து கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணோம். பட் இருந்தாலுமே வந்து அவங்க கொடுக்குறாங்களா அந்த போனஸை வந்து நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.